விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி 108 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்த கூட்டணி கட்சிகள் அக்கட்சியின் மீது பெரும் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதன் மூலம் விரைவில் அக்கட்சி கவிழலாம் என்ற கருத்து இணையதளங்களில் உலாவ தொடங்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த தாவேகாவுக்கு காங்கிரஸ், IUML, VCK, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இதன் காரணமாக தாவேகாவால் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடிந்தது. இந்த நிலையில் 100 நாட்களை தாவேகா அரசு கடந்துள்ள நிலையில் அதன் செயல்பாட்டின் மீது ஆதரவு கட்சிகளுக்கு திருப்தி இல்லாத நிலை உள்ளதை அக்கட்சிகளை சேர்ந்த தலைவர்களின் அண்மை கால செயல்பாடுகள் உறுதி செய்கின்றன. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்குமாறு வட்டாட்சியர் உத்தரவிட்ட சம்பவத்தில் தலைமை செயலாளர் சாய்குமாரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் அதனை நிறைவேற்றாத தாவேக அரசு மீது ஆதரவு கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிருப்தியில் இருப்பதை மாநில செயலாளர் சண்முகத்தின் கண்டனம் உறுதி செய்துள்ளது. VCKவை எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தும் விஜய், புசி ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளவில்லையாம். இதனால் தாவேகா மீதும் விஜய் மீதும் திருமாவளவன் அப்செட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மதிமுக கூட தாவேகா மீது அண்மை காலமாக அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் கசிகின்றன. அதற்கு காரணம் மதிமுகவை போல அதிமுகவிலும் எதிர்காலத்தில் தலைவர்கள் மட்டும்தான் இருக்க போகிறார்கள் என்று கோபிசெட்டிபாளையத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாவேகாவை சேர்ந்த அமைச்சர் செங்கோட்டையன் பேசியது என கூறப்படுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இது ஒரு பக்கம் என்றால் தாவேகாவுக்கு முதல் கட்சியாக ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கூட அக்கட்சியின் மீது சற்று கசப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டசபையில் தாவேகா அமைச்சர்கள் மற்றும் MLAக்கள் பலரும் அடுத்த பிரதமர் விஜய் என்று பேசுவதை காங்கிரஸ் கட்சியினர் சிறிதும் விரும்பவில்லை என்று கூறுகின்றனர். ஆதரவு கட்சிகள் தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதை உணர்ந்துள்ள முதலமைச்சர் விஜய் அதிமுகவில் இருந்து இன்னும் 10-15 MLAக்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்து எல்லா தொகுதிகளுக்கும் சீக்கிரமா இடைத்தேர்தல் நடத்தி கட்சியின் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என மூத்த அமைச்சர்களிடம் அறிவுறுத்தியுள்ளாராம்.